வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சிறுமலையில் இருக்கக்கூடிய தென்மலை அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம் சவுச்சோ ஃபீல்டை பார்க்குறதுக்கு. இதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சவுச்சோ. இந்த பூக்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கனவுலையும் அப்படியே இந்த மாதிரி பிஞ்சு வந்துடும். இந்த கனவு தரமாக அப்படியே பிஞ்சு வருங்க. இதில் இது அப்படியே எக்ஸ்ட்ரா கொடி போயிடும். இந்த கொடியில் போகக்கூடிய எல்லாத்துலேயுமே பிஞ்சுகள் கனவு தரம் வந்துகிட்டே இருக்கும். இதில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழம் சூம்பி போயிடும். இது நியூட்ரியன்ட் பற்றாக்குறை, சத்து குறைபாடு. சத்து குறைபாடெல்லாம் இந்த மாதிரி போகும். இந்த பழ ஈக்கள் தொல்லைனாலேயும் இந்த பிஞ்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் சூம்பி போயிடும். இது பார்த்து நல்லா இருக்குமா தெரியுது. இது கடைசியில் பார்த்து இந்த மாதிரி இந்த சைஸுக்கு வராது. இது பெருசாகாதுங்க. அதாவது ஃப்ரூட்ஸ் பெருசாக வராது. இந்த சைஸ் தான் பார்த்தீங்கன்னா முழுமையான சைஸு. இதை விடவும் காய் பெருசாக வரும். ஒரு காய் 3/4 கிலோ 1/2 கிலோ வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ட்டை பொறுத்து இருக்குது. இதை பாருங்கள், இது சரியான சைஸு. 1/2 கிலோ வரும். இந்த காய் இருக்கிறதுலே அதிகப்படியான திரண்ட காய். ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே வரும் இந்த காய். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா காய் பறித்து 2-3 நாள் ஆன ஃபீல்டு. இது இளஞ்செடிங்கிறதுனால இப்போ தான் அளவாக உங்களுக்கு ஈல்டு கொடுத்துட்ருக்கு. இன்னும் நாட்கள் போக போக அதிகப்படியான மகசூல் கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா புழு இருக்குது காயில். பிஞ்சிலே கடிச்சிட்டு இருக்கு பாருங்க. இப்போ தான் விதை போட்டிருக்காரு. இதில் இந்த கொடி வந்துட்டு இருக்கு பாருங்க. சவுச்சவு பந்தல்லே பார்த்தீங்கன்னா இடையில மரங்களில் மிளகு கொடி ஏற்றிருக்காங்க. இந்த காய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கிலோ வரும். இந்த சவுச்சோ ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் பெருசாக எதுவும் வந்துடாது. நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி தான். குலைவு தொல்லைகள் இருக்கும். அதாவது பல ஈக்கல்னு சொல்லுவோம் ஒரு சில ஊரில். அது பிஞ்சாக இருக்க போது அந்த தன் கொடுக்கால ஊசி போட்டு போயிடும். இந்த பிஞ்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் சூமி போயிடும். இந்த பிஞ்சு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி உள்ள பிஞ்சு. இதுக்கு நீங்கள் நியூட்ரியன்ட் சரிவத்தில் கொடுத்து எக்ஸ்ட்ரா போரான் தனியாக திரவ வழியில் வரக்கூடிய போரான் தெளிச்சிங்கன்னா அந்த பிஞ்சு சூம்புறது இருக்காது. அதாவது வத்தி போயிடும் பிஞ்சில். இது கொடி, இது பிஞ்சு. அது கனவு தரம் பிஞ்சு இருக்கு பாருங்க. அப்படியே பூவெல்லாம் பிஞ்சா இருக்கு. இருக்கு பாருங்க. உங்களுக்கு சவுச்சோவில் அதிகமாக மகசூல் கொடுக்கணும்னா பாஸ்பரஸ் கண்டென்ட் உள்ளது அதிகமாக கொடுக்கணும். அதாவது டிஏபி ஜாஸ்தியாக கொடுக்கணுங்க. அப்போ தான் கொழுந்து கருகருன்னு இருக்கும். கூட ஆர்கானிக் பொட்டாஸ் போட்டுக்குங்க. கெமிக்கல் பொட்டாஸ் போட்டிங்கன்னா ரேட்டும் கூட வருது. உங்களுக்கு மண்ணுக்கும் பாதிப்பு. மழை பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பாக மக்களை வச்சுட்டு இருக்காங்க. நம்ம கெமிக்கலை கொடுத்து மண்ணை கெடுக்கக்கூடாது. தவிர்க்க முடியாதது தான் கெமிக்கல். அதனால் நீங்கள் டிஏ போகிறதும் கெமிக்கலை போட்டுக்குங்க. பொட்டாஸை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் பொட்டாஸ் போட்டுக்குங்க. ராசரி சோர்ஸில் வரக்கூடிய ஆர்கானிக் பொட்டாஸ் வாங்கிக்கிங்க. அதான் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். கூட மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மைக்ரோ நியூட்ரியன்ட் ஜாஸ்தியாக கொடுக்குற போது நம்ம இந்த பூக்கள் எல்லாமே அப்படியே ஃப்ரூட்ஸாக செட் ஆகிரும். பூக்களை உதிர விடாது. பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சீவிட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதாவது கடல் பாசின்னு சொல்லக்கூடிய சீவிட் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அந்த பூக்கள் அப்படியே செட் ஆகிரும். அந்த பூக்கள் செட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக பிஞ்சு வர்ற போது அந்த பிஞ்சுகள் கபகன்னு ஊறுறதுக்கு திரவ வடிவில் இருக்கக்கூடிய பொட்டாசை நீங்கள் ஸ்ப்ரேயிங் கொடுக்கணும். அந்த திரவ வடிவ பொட்டாசை கொடுக்குற போது அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக எல்லாமே ஈக்குவலாக ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு சேராக ஊறிடும். மேலே திரவ வடிவ போரானி நீங்கள் ஸ்ப்ரேயிங் கொடுக்கணும். இந்த போரானோட வேலையை பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸுமே ஒரு சேராக கொண்டு வர்றது தான் போரானோட வேலையை. பூக்கள் உதிராமை பண்ணிக்கும், பூக்கும் வைக்கும், பிஞ்சுகளோட சைஸ் ஒரு சேராக கொண்டு வரும். இது எல்லாமே போரான் செய்யுங்க. இந்த போரானை பற்றி ஏற்கனவே முழுமையாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 15 நிமிஷம் பேசியிருக்கேன். பார்க்காத விவசாயிகள் பார்த்துக்குங்க.
இலைகள் அதிகமாக போனதுக்கப்புறம் காயை பறிக்க முடியாதுன்னு சொல்லி இலைகளை கட் பண்ணி விட்டுருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இலைகள் கட் பண்ணப்பட்ட ஒரு பந்தல். ஒருத்தரே 3 ஏக்கர் 4 ஏக்கர் போட்டிருக்காரு. நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு ஃபார்மரோட ஃபீல்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுமலையில் இருக்கக்கூடிய எண்ட் பிளேஸ், அதாவது தென்னையிலும் சொல்லக்கூடிய ஊர். அங்கே தான் அங்கே 2 பேரும் விசிட் பண்ண வந்திருக்கிறான். நீங்கள் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் எங்கேருந்து கால் பண்ணாலும் நேரடியாக ஃபீல்டு விசிட் வந்து பார்ப்போம். நேரடியாக பார்த்து அவங்களுக்கு வந்து தீர்வு சொல்லுவோம். உங்கள் ஃபீல்டில் என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் சாயலில் என்ன கண்டிஷனாக இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன கொடுத்தா சரியாக வரும், என்ன பயிர் செஞ்சால் சரியாக வரும், இது மாதிரி நேரடி தீர்வுகள் வந்து உங்களுக்கு சொல்லப்படும். உங்கள் ஃபீல்டையும் நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாம் பாருங்கள், ஃப்ரூட்ஸ் வந்து சரியான அளவு இருக்கக்கூடியது. உங்களுக்கு பொதுவாகவே எந்த ஒரு ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் எல்லா ஃப்ரூட்ஸுமே ஒரே ஈவனாக இருக்கணும், அதாவது ஒரு சேராக இருக்கணும். ஒரு ஃப்ரூட்ஸ் 1 கிலோவும் ஒரு ஃப்ரூட்ஸ் 1/2 கிலோவும் இருந்ததுன்னா மார்க்கெட்டில் வந்து விலை போகாது. உங்களுக்கு 1/2 கிலோ இருக்கா 1 கிலோ இருக்கா, எல்லா காய்கறியுமே எல்லா ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் இந்த ஈவனாக வரணும் அப்படின்னா நியூட்ரியன்ட்டை சரி விதத்தில் கொடுக்கணும், போரான் சரி விதத்தில் கொடுக்கணும், சாயலையும் கொடுக்கணும், மேலையும் கொடுக்கணும். நம்ம கீழே பார்த்தீங்கன்னா மயில் கிடைக்குது, மேலே பார்த்தீங்கன்னா குருவி கிடைக்குது. உங்கள் ஃபீல்டையும் நேரடியாக வந்து விசிட் பண்ணோம்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய நான் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நான் ஒரு நெட்வொர்க் உருவாக்கியிருக்கேன். அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆட்கள் இருக்காங்க. உங்கள் ஃபீல்டு நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணலாம். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் நான் நேரடியாக வந்து பார்ப்பேன். அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம நண்பர்கள் வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா உங்கள் ஃபீல்டை ஃபோட்டோ எடுத்து போடுங்க, உங்கள் சாயலையும் ஃபோட்டோ எடுத்து போடுங்க. அதாவது உங்கள் மண் என்ன மண் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்து உங்களுக்கு தீர்வு சொல்லப்படும். முடிஞ்சதுன்னா நேரடியாக வந்து நண்பர்கள் வந்து பார்ப்பாங்க. நன்றி.